வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். மிஸ்டர் கேகே ஜிஎன்எஸ் சேனல்ல இருந்து வீடியோ கேம்ஸ் சிறந்த பொருட்கள், மோஸ்ட் பாப்புலர் ஐகானிக் திங்ஸ் இன் வீடியோ கேம்ஸ், அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஒவ்வொரு கேம்லையும் எந்தெந்த ப்ராப்பாக இருக்கணும், இல்லை கேரக்டராக இருக்கணும், அவருக்கு எது இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து காம்பார்னு நினைக்கிறேன். தமிழில் பார்த்தாருங்க அப்படி தான் தெரியுது. கேரக்டர்லாம் காமிச்சிருக்காரு. ரெசிடென்ட் ஈவில், சான் ஆண்ட்ரியாஸ், காட் ஆஃப் வார், அசாசின்ஸ் கிரீடு, என்எஃப்எஸ், இது மைன்கிராஃப்ட்டுன்னு. ஆமாம், மைன்கிராஃப்ட்டு. அவ்வளோதான், எல்லாமே எனக்கு தெரிஞ்சது தான். ஸோ அவர் சொல்லும்போது எனக்குமே நிறைய கனெக்ட் ஆகும்னு தோணுது. நான் ஆடின கேம்ஸ் எதுவும் அவர் ஆடி இருந்தால் அதை உல்ட்டாவாக சொல்லலாம் நினைக்கிறேன். அவர் ஆடின கேம்ஸ் ஏன்னா அவர் நிறைய அடிப்பார் என்னோட. அவர் ஆடின கேம்ஸ்லாம் எதுவும் நான் ஆடி இருந்தேன்னா எனக்குமே இன்னுமே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நானுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு நான் சொல்கிறேன். அப்படியே நான் வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக நம்மளாருமே நிறைய கேம் ஆடுவோம். பட் அதில் வந்து சில கேம்ஸ் மட்டும் தான் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். இந்த கேம்குள்ள சில விஷயம் ரொம்ப ஐகானிக்காக இருந்திருக்கும். அதுதான் இந்த கேம்ஸோட வெப்பன்ஸ், திங்ஸ். அப்படி நல்ல கேம்ஸ்ல எந்த அளவுக்கு பவர்ஃபுல் வெப்பன்ஸ் இருக்கு. ஆக்சுவலி வந்து பவர்ல ஐகானிக்கான வெப்பன்ஸ். இது எப்படின்னா நம்மளால பிடிச்ச வெப்பன் இருக்கும். வெப்பன் பேஸ் பண்ணாலும் ஒரு ரிச் பண்ணா அந்த கேம் தான் ஞாபகத்துக்கு வரும். உதாரணத்துக்கு நம்ம விஷால் என்ன அருவால கயிறு கட்டி வெட்டும் பொழுது இது கிரேட்டோஸ்ல அப்படின்ட்டு நம்மளே வந்து குதூகலமாய் பார்த்துருப்போம். இந்த படத்துல பேரோட மறந்து போயிடுச்சு, ஆனால் சீன் ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி தான் சில ஐகானிக்கான சில விஷயங்கள் இருந்திருக்கும் கேம்ஸ்ல. அது என்னென்ன ஏதுன்ற பத்தி தான் இந்த தெளிவா பார்க்க போறோம். ஓகே, சொல்லிட்டு போயிடலாம். நான் பொறுத்த வரைக்கும் அந்த டைம் அது பேர் என்ன தெரியல, அந்த ஒரு நைஃப் பிளேட் ஆஃப் கேயாஸ் ஃப்ரம் காட் ஆஃப் வார். காட் ஆஃப் வார் சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கிரேட்டோஸ் வந்து ஒரு அன்புள்ள அப்பா அப்பா அப்படின்ட்டு தலைவன் வந்து அப்படியே ஒரு இதுவா மாட்டா அப்படி. ஓகே, ஒரு நல்ல ஒரு அப்பாவா மாட்டா அப்படி. பட் முன்னால பாத்தீங்க அப்படின்னா தலைவன் வந்து அசுரனா இருந்தான். தமிழ் டப் கூட வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு கேம் சீரிஸ். நான் அது பார்க்கல, ஏன்னா நான் கேம் ஆடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரே மாதிரி இது. இன்னொரு காலத்துல வந்து கொடூரமான அசுரன், இன்னைக்கு வந்து ஒரு பொறுப்பு பையனுக்காக என்ன வேணா செய்யக்கூடிய ஒரு அப்பா. இந்த காட் ஆஃப் வார் சீரிஸ்ல கிரேட்டோஸ் தான் பயங்கரமான ஐகானிக்கான கேரக்டர். பட் கிரேட்டோஸை விட ஐகானிக்கான ஒரு விஷயம் எதுன்னா அது கிரேட்டோஸ் யூஸ் பண்ற அதோட வெப்பன் தான். அதுதான் பிளேட் ஆஃப் கேயாஸ். இந்த பிளேட் ஆஃப் கேயாஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல இருக்கு வந்து கதைப்படி இருக்க வந்திருக்காது. இது வந்து ஒரிஜினல் காட் ஆஃப் வாரா இருந்த ஏரிஸ் தான் வந்து கிஃப்டா கொடுத்து அப்படி தாப்பா தம்பி இந்த அச்சிக்க இந்தாங்க ஐடியா. ஒரு வாட்டி நான் தலைவன் போருக்கு போயிருப்பான் கிரேட்டோஸ். எல்லாரும் ஜெயிச்சிருப்பான். எல்லாரும் நான் தான் அப்படி கத்து வந்திருப்பான். அப்படி இருக்கும் எனக்கு மட்டும் நீ வந்து உதவி செஞ்சு போட்ட அப்படின்னா அவனுக்கு காலம்புறா அடிமையா இருக்க கடவுளே அப்படின்ட்டு தலைவன் கெஞ்சி பொழுதுதான் இந்த ஏரிஸ் வந்து கொடுத்துப்பா அப்படி தம்பி இந்த வச்சுக்கப்பா இதான் கத்தி வச்சுக்க பொருள் வச்சுக்கிட்டு நம்ம கூட எப்படியா இருக்கணும். புரியுதா? ஒரிஜினல் காட் ஆஃப் வாரான ஏரிஸ் கிட்ட இருந்தான் இந்த வெப்பன் கிரேட்டோஸ் கிட்ட வந்திருக்கும். பட் கிரேட்டோஸ் கிட்ட தான் இது ஐகானிக் வெப்பனா இருந்திருக்கும். இந்த கத்தியில பாத்தீங்கன்னா வந்து சங்கிலி கட்டிருப்பாங்க. இந்த சங்கிலி கிரேட்டோஸ்ல கையில கட்டிருக்கும். அதை வச்சுதான் தலையை வந்து சறுக்கு வெட்டிக்கிட்டு இருப்பான் எல்லாரையுமே. சரியா சொன்னா இந்த காட் ஆஃப் வார் 2018ல கிரேட்டோஸ் கிட்ட புது வெப்பன் வந்திருக்கும். அதான் வந்து அவர் வச்சது இந்த கோடாலியை போட்டு தலை வெட்டிக்கிட்டு இருப்பான். பட் என்ன இருந்தாலும் அந்த பிளேட் ஆஃப் கேயாஸ் இல்லையே, எப்போ கிடைக்கும்னு வெயிட் பண்ணும் பொழுதுதான் கதையோட பாதையில காட்டுவாங்க தலைவன் வந்து தலைவன் மறைச்சு வச்சிருந்த இந்த பிளேட் ஆஃப் கேயாஸ் எடுத்துக்கிட்டு போய் சக்கு வெட்டிட்டு இருந்திருப்பாரு நம்ம கிரேட்டோஸ். சோ இந்த அளவுக்கு ஃபேமஸான ஆயுதம் தான் இந்த பிளேட் ஆஃப் கேயாஸ். அதுக்கப்புறம் பிளேட் ஆஃப் கேயாஸ் மாதிரியே அத்திராவும் வந்து வெப்பன்ஸை கொடுத்துருப்பான். பட் என்ன இருந்தாலுமே இந்த பிளேட் ஆஃப் கேயாஸ் தான் ரொம்ப பொறுத்த வரைக்கும். அதுக்காக காட் ஆஃப் வார் சீரிஸ்ல பவர்ஃபுல் வெப்பன்ஸ் இல்லையானா அதான் இல்ல. காட் ஆஃப் வார் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலைவன் கிரேட்டோஸ் இருக்கிற எல்லா காட்ஸையும் பிடிச்சி அடிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து எல்லாம் போல உருகின்னு இருப்பாரு. எர்பிஸோட அந்த கால் ஷூவு, ஹெர்குலிஸோட அந்த சிங்கம் வாய்க்கொண்ட அந்த கால் நெட்டு அப்படின்ட்டு ஏகப்பட்ட பவர்ஃபுல் வெப்பன்ஸ் இருந்தாலுமே கேமர்ஸுக்கு ஐகானிக்கான ஒரு வெப்பன்னா அது பிளேட் ஆஃப் கேயாஸ் தான் காட் ஆஃப் வார்ல. அடுத்தா பார்க்க போறது மைன்கிராஃப்ட். மைன்கிராஃப்ட்ல பாத்தீங்க காடு பாடு இயற்கை வேற என்ன வேணும்? காத்து இயற்கை சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேல என்னங்க வேணும்? நிறைய பண்ணியை வச்சுக்கோனா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு பண்ணி இருக்க ரெண்டு பண்ணி ஆம்பளை பண்ணியா இருந்தா மைன்கிராஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்லலாம் வந்து எக்ஸ்ப்ளோரிங், கிராஃப்டிங், மைனிங். அப்புறம் இப்போ ஸ்டோரிலாம் வந்துருச்சு. இது வந்து குறிப்பாக தான் மைனிங் மட்டும் தெரியுமா? தோண்டு ரிசோர்ஸ் பத்தில் எடு தோண்டு தெரியுமா? அப்படி தோண்டும் போது நீ கையில தோண்டிக்கலாம். கையில தோணா ரொம்ப நேரம் ஆகும். ஒரு சின்ன பாக்ஸ் வந்து ரொம்ப நேரம் கடுப்பாக இருக்கும். அதுக்கு வர ரசமாக வந்தது தான் இந்த கோடாலிகள் அப்படின்ற மாதிரி பல கோடாலி மைன்கிராஃப்ட் இருக்குது. செய்யறதான் விருப்பு. குயிக்காக வெட்டணுமா உடன் கோடாலி இருக்கு. அதோட குயிக்காக வெட்டணுமா மட்டன் கோடாலி இருக்கு. அதோட பயங்கரமா அல்டிமேட்டா வெட்டணுமா அதுதான் இந்த வைர கோடாரி. இந்த ஃபேட் எல்லாம் வர மாதிரியே வைர கோடை தான்
பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல். போனியா பட்டு வெற்றியா அதான் கல்லா இந்த இதுவா எதா சரு சருட்டு போயினே இருக்கலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான தான் இந்த வைர கோடாரி. என்ன பிரச்சனை, அந்த கோடாரி செய்யறது தான் கஷ்டம். வைர கோடாரி கண்டுபிடிக்கிறதுக்கு வைரத்தை மேலே கண்டுபிடிக்கணும். அப்புறம் உட்டன் வேணும். உட்டு கூட மரத்துல அடிக்கலாம் வச்சிங்களேன். அந்த வைரத்தை தான் செம்ம கடுப்பான விஷயம். தேர்றதுக்குள்ள ஜாம்பி வந்துருச்சுடாடே அப்படின்ற அளவுக்கு வெறுப்பாகிவிடும். ஜாம்பி கிட்ட மாட்டி கடிப்பட்டு கிராஃப்ட் டேபிள்ல வச்சாதான் அவங்களால செய்யவே முடியும். பட் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு இந்த குழந்தை ஒருத்தா கண்டிப்பா சம ஒருத்து. படம் கூட வந்துச்சு மைன்கிராஃப்ட் மூவி. எத்தனை பாத்துறீங்க என்ன தெரியல, நான் பார்க்கல. அப்படின்ற மாதிரி இந்த கோடை வச்சுட்டு வச்சு வெட்டலாம். இது ஏன் ஐகானிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வைர கோடை மைன்கிராஃப்டோட போஸ்டர்லயே வந்து அவங்க காமிச்சிருந்திருப்பாங்க. கோல்டன் ஆக்ஸ், கோல்டன் டைமண்ட் ஆக்ஸ், டைமண்ட் ஹெட்ன்ற டைமண்ட் ஆக்ஸ். இந்த சூர்யாவோ டைமண்ட் ஹெட் மாதிரி டைமண்ட் கோடாரி வச்சுக்கிட்டு கெத்து காட்டலாம். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா மைன்கிராஃப்டோட வெப்பன்ஸ்ல ரொம்பவே ஐகானிக்கான வெப்பனு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வெப்பனு. ஸோ அந்த அளவுக்கு ஐகானிக்கான வெப்பன் பார்த்தா இதுதான். அடுத்தா பார்க்க போறது பப்ஜி. பப்ஜில பாத்தீங்க அப்படின்னா ஃபேமஸ் ஆனதுன்னு பார்க்கும்பொழுது அதுல இருக்கிற பேன் தான். தட் மீன்ஸ் அந்த கடாய் பேன்னா கடாய் தான்டா. அப்ப அதுக்கு பேர் தோசைகல்லா வரும். ஓகே, கடாயோ தோசைகல்லோ கடா வந்து அது இங்கிலீஷ்ல வந்து பேன் தான். அது பேர் பேன் தான். பயங்கர பவர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாம் கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா வந்து ஸ்கோப்பு, கன்னு, AK-47 ரைஃபிள்லாம் சுட்டிக்கிட்டு இருப்பாங்க. பட் இந்த பேன் சிறப்பம்சம் இந்த ஐகானிக்னு பாத்தீங்கன்னா போஸ்டர்ல இருந்து எல்லாத்துலயுமே இந்த பேனை தான் வந்து ஃபர்ஸ்ட் காமிச்சிருப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பயங்கர ஃபேமஸா இருந்துச்சு. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த பேனை பேடிஸ்ட் போனீங்க அப்படின்னா டேமேஜ் அதிகம் தான பேனுக்கு, முதுகுல குத்திட்டல அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல முடியாது. ஏன்னா பேன்ல அப்ப ரிட்டர்ன் ஆயிடும். இப்ப மாத்த தெரியல. ஃபர்ஸ்ட் அத இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வாங்கும்போது தான் இருந்துச்சு. அப்ப ரிலீஸ் இப்பதான் BGM வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு. ஃபிளார் கன் நாளைக்கு பப்ஜி ஆடிங்க. ஒட்டி போடும்போது தெரியும் லூட் அடிக்கிறது போகும் பாக்ஸ்ல. அதுதான் பயங்கர ஃபேமஸ். இது ரெண்டு தான் ஃபேமஸ். குறிப்பா சொல்லணும்னா இது எந்த அளவுக்கு ஃபேமஸ் அப்படின்னா இப்பதான் பப்ஜிக்கு அந்த அளவுக்கு மவுஸ் இல்ல. முன்னெல்லாம் பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ். எங்க பார்த்தாலும் பப்ஜி, அவனா பார்த்தாலும் பப்ஜி ஆயிட்டு இருந்தான். அப்ப வந்து ஒரு கல்யாண ஜோடிகளுக்கு இந்த ஃபிளார் கன்னை வந்து இதோ கொடுத்தாங்க. ஃபிளார் கன்னை பத்த வச்சு வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. இப்படிலாம் நியூஸ் போட்டுருந்தானுங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா குழந்தை வந்து ஆம்பளையா பொம்பளையாட்டு கண்டுபிடிச்சதாக தெரியுமா அவங்க ஊர்ல ஃபேமஸ். அது ரிவீல் பண்ண ஜெண்டர் ரிவீல் பண்றது ஃபேமஸ் அவங்க ஊர்ல. ஜெண்டர் ரிவீல்ல பாத்தீங்க அப்படின்னா பிங்க் கலரா ப்ளூ கலரான்னு பாக்குறதுக்கு இதே மாதிரி மெத்தட்ல பறக்க விட்டு ரிவீல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெண்டர் ரிவீல்ல இதுக்காக எங்கெங்கயோ போகுது. நான் எதுவுமே சொல்ல எது பண்ண அதுவே எது அந்த உம்புக்கும் போறல தும்புக்கும் போறல எதுக்கு நான் எதுவுமே சொல்லிங்க வீட்டு கட்படி கேமரா என்ன வம்பா போகுது. அடுத்த பார்க்க போறது GTA. GTA வீடியோ சிஜே போட்டுக்கிற பனியனு பேண்டையும் தாண்டி ஃபேமஸா இருக்கிறது ஜெட் பேக், ராக்கெட் மேன் அப்படின்னு சீட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெட் பேக் வந்துன்னா ஜெட் பேக் கொடுத்துருவாங்க. அப்புறம் என்ன ஜெட் பேக் ஜாலியா பறந்துக்கிட்டு இளங்காத்து வீசுதே காப்பி ரைட்ஸ் வருகுதே அப்படின்ட்டு நம்ம ஜாலியாக பறந்துட்டு இருக்கலாம். இது ஏன் GTA San Andreasல ஒரு ஐகானிக்னு பார்த்தீங்கன்னா San Andreasக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி ஜெட் பேக்ன்றது பெருசாக கிடையவே கிடையாது. GTAல ஜெட் பேக்கோட காட்டுவாங்க. அது பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். ஏதோ ஒரு புறா குண்டு மாதிரி இருக்கும். புறா குண்டில் உட்காந்து போகிற மாதிரி இருக்குமே தவிர இதில் இருக்கிற மாதிரி ஜாலியாக இருக்காது. இந்தா பேக் மாட்டோமா பேக் மாதிரி மாட்டிக்கிட்டு அப்படியே சருன்னு பறந்து போயினே இருக்கலாம். எல்லாம் அப்பெல்லாம் அப்படிதாங்க. பிளே ஸ்டேஷன் கடைக்கு போவோம், கேம் சென்டருக்கு சீட்டை போடும் அப்படியே பறந்துட்டு இருப்போம் ஜாலியாக. ரோடு வந்து ஒரு மெயின் மிஷின்ல வந்திருக்கும். ஏரியா 52 போயிருப்பாங்க. நம்ம ஏரியா 52 போகும்போது அங்க ஜெட் பேக் ரொம்ப காமிச்சிருப்பாங்க. ஓகே, ஒரிஜினலா நீங்க எடுக்கணும்னா அங்க போய் எடுக்கணும். பட் நீங்க சீட் போட்டு வச்சு ஜாஸ்தி இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஐகானிக்கானது தான் இந்த GTA San Andreas தான் ஜெட் பேக். அடுத்தா பார்க்க போறது நீட் ஃபார் ஸ்பீட். பொதுவாக ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. பட் இன்னைக்கு வந்து NFS அப்படின்னா பல பேர் டக்கு ஞாபகத்துக்கு வர்றது நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் நிறைய அண்டர் கிரவுண்ட்னு ஒரு கேம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுலயும் நீட் ஃபார் ஸ்பீட் மோஸ்ட் அதெல்லாம் ஐகானிக்கா இருக்கு. இந்த BMW கார், இந்த BMW கார் பார்த்தீங்கன்னா கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது வரும், அதை விட்டா கேம் முடியும் போது வரும். அதுவும் லாஸ்ட் மிஷின் நம்ம ஜெயிக்கிறதே இந்த காரை தான். காரை ஜெயிச்சு தான் ஊர் விட்டா ஓடி போவாங்க இருந்து. ஸோ அது கொஞ்ச நேரத்துக்கு வந்தாலுமே ரொம்ப ஐகானிக்காக இருந்திருக்கும் அந்த கார்.
ஸ்டார்டிங்லயே நம்மகிட்ட இருந்து மாடல் பறிச்சிருவாங்க. அப்படின்னா போலீஸ் BMW பறிச்சிருவாங்க. M3 GTR இதுதான் அந்த மாடல். இது யூஸ் பண்றது இதுதான் போலீஸ் பயங்கர பறிச்சிருவாங்களா இல்ல எப்படி? கேமோட ஞாபகம் போஸ்டர் இல்ல. தான் போட்டுருப்பானுங்க. அது பயங்கரமா இருந்திருக்கும் அந்த கார். அப்புறம் ஆசை இருந்திருக்கும் பெரிய லாகி சம்பாரிச்சு இப்படி ஒரு கார் வாங்கணும்டா, இப்படி கார் ஓட்டு போகணும்டா, இதெல்லாம் முக்கியமா கேமோட பொண்ணு மாதிரி பேரை கட்டணும்டா அப்படிலாம் படம் கட்டிருப்போம் அந்த காலத்துல. சோகாட்டா எதுவுமே நடக்கல. அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? தப்பா பேசிட்டு வீட்டுல சோறு போட மாட்டாங்களே, இதெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு. கட் பண்றீங்க போட்டேங்கண்ணா. இந்த கார் தான் வாங்க முடியல, இந்த கார் மாதிரி ஒரு பொம்மை கார் வாங்கி விளாடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பொம்மை கார்ட்ட 60,000 ரூபாய்க்கு மேல இருக்குது. அது ஒரிஜினல் அந்த BMW வந்து இந்த கார் மாடல் பொம்மை விட்டுருக்காங்க. முதல்ல விடுவாங்க ஒரு கார் யூஸ் பண்ணுவாங்க, கார் பொம்மை விடுவாங்க ஒரு ஷோ கேஸ் கோசரம். அந்த கார் வேலை 10% பொம்மையோட விலை இருக்கும். அப்படிதான் பார்த்தா 60,000 பிடிச்சிருக்காங்க. 90s கிட்டா பிறந்து ஆசைப்பட்ட கேம்ல இருந்து ஆசைப்பட்ட கார் தான் வாங்க முடியல, அது பொம்மை கார் வாங்கலாம் பார்த்தா அது கூட வக்கலாம் பெருசுதான் வாழ்க்கை. என்ன வாழ்க்கைடா இது, மயிர் வாழ்க்கை. இந்த கேம்ல பார்த்தோன்னா அந்த ஹீரோ வந்து கார் வச்சு தான் வருவார், ஊருக்கு வருவார். வரும்பொழுது தேவலாம ரேஸ் விளையாடி அந்த காரை வந்து பறி கொடுத்துருவாரு. அதன் பிறகு கஷ்டப்பட்டு ரேஸ் ஓட்டி வரேம்மா அப்படின்ட்டு எடுத்துக்கொண்டு எல்லா காம்படிட்டர்ஸ் கூட தான் போட்டி போட்டு அவங்கள்ட்ட தான் கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன், பறி கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். கால் கடிச்சிட்டு ஓடனியே கூடவே இந்த ஹெல்ப் பண்ணலாம் அந்த பொண்ணு. அவளை விட்டு போயிட்ட பத்தியா, அவன் விட்டு போசனா என்ன வாச்சலவா பக்கத்து 4 சீட்டு சும்மா இருக்குவா அப்படின்னு தள்ளி போட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது. அவங்க ஏதோ அண்டர் கவர் காப் அப்படின்ற மாதிரி அசாசின்ஸ் கிரீட்ல வந்து ஃபேமஸ் பாத்தீங்க அப்படின்னா அசாசின்ஸ் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் முக்கியமா ஹிடன் பிளேடும் தான். ஏன்னா வந்து நான் ஒரு காலத்துல வந்து அசாசின்ஸ் கிரீடோட கண்ணி தொடர்ந்து எல்லா கேமும் விளையாட்டேன். தொடர்ந்து இந்த கேம் முடிச்சிட்டோமா, அந்த கேம் இந்த கேம் முடிச்சோம், அந்த கேம் விருத்தம் ஆகிட்டு இருந்தேன். எப்படி ஒரு காலத்துல ஒண்ணு ஒத்துக்கிட்டோம். அந்த அளவுக்கு வெறித்தனமா இருந்தேன். அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் வந்து பயங்கர ஃபேமஸ். இந்த துணியத்தி தள்ளாடி போட்டா வந்து பயங்கரமா இருக்கும். அசாசின்டா ஈஸியோடா ஆல்டர்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமா இருக்கும். ஹூடி போட்டாலே அசாசின்ஸ் கிரீட் தான் ஞாபகம் வரும். பிடிச்சி இந்த ஸ்வெட் ஷர்ட் வாங்கி போடுவோம். வேணி துணி இருந்தாலே அப்ப என்ன பேர்லாம் தெரியாது. அதிகமான சைடு மிஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணது பாத்தீங்கன்னா சிண்டிகேட் தான். அது நம்ம நல்லா இருக்கும். கேங் வார் போறது போடிட்டு இருந்தேன். மொத்த லண்டனுமே நம்ம கேப்சர் பண்ணிட்டு வருவோம். நல்லா இருக்கும். ஆனா வீட்டுல எங்க மாமாலாம் இருப்பா அப்படி அவன் நினைப்பாங்க இன்னும் விஜய்மே ட்ரெஸ் வாங்குறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் அவங்கள பார்த்தா விஜய் ட்ரெஸ், என்ன பொறுத்த வரைக்கும் அசாசின்ஸ் ட்ரெஸ். நான் அனில் நினைச்சியா ஈஸியா ஆல்ட்டாரிடா. ஆக்சுவலா ஒரு கொன்னதுக்கு அப்புறம் எஸ்ஸியோ ஒரு அவர் லாங்குவேஜ் பிரெஞ்சு நினைக்கிறேன், அதுல ஒரு இது சொல்லுவாரு ரெஸ்ட் இன் பீஸ்ன்ற மாதிரி ஒரு இது சொல்லுவாரு. ஏன்னா 3 கேம் கண்டினியூஸா ஆடி இருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்கு. ரொம்ப லோ கிராபிக்ஸ்ல தான் இந்த கேம்ல பயங்கர ஃபேமஸ் ஹிடன் பிளேட் தான். அப்படியே போயிட்டு சந்திரவனமா அப்படி குத்தி கிளம்பிடுவாங்க தெரியுமா. அது வந்து குழந்தையில இருந்து சாகர வரைக்கும் காமிப்பாங்க. சாகர காமிக்க மாட்டாங்க, தனியாக வீடியோலாம் விட்டுருந்தா நினைக்கிறேன். ஆனா குழந்தையில இருந்து ஆடுவோம் அப்படின்ற மாதிரி. கத்துறது, காலை அசைக்கிறது, கையை அசைக்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ்ஸியோ கேரக்டர் நிமிஷம் அடா நம்ம பண்ண அந்த கத்தி வச்சு கையில வச்சுக்கிட்டு அப்படின்னு பண்ணது பண்ணும்போது தெரியாம கையில கையோ கரல வெட்டிக்கிட்டது, இந்த மாதிரி சில அனுபவங்களா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து இந்த அசாசின்ஸ்க்கு வந்து 5 விரல் இருக்காது, 4 விரல் தான் இருக்கும். இந்த மோத விரல் வெட்டிடுவாங்க. ஏன் வெட்டுறாங்க முன்னாடி குத்து முழுகு தெரியாம கையை குத்தி கொட்டுற என்ன ஆகியது. ஓகே அதுதான் நினைக்கிறேன். எது சரி ஆகும் இல்லை விரல வெட்ட என்ன பண்றது, அதான் வந்து அவங்க வெட்டிக்குவாங்க. அது வெட்டாதான் வந்து சகல சேர்த்துப்போம். ஸ்டார்டிங்ல அந்த ஹிடன் பிளேட் யூஸ் பண்ணும்போது ஆரிஜின்ஸ்ல தான் எல்லாமே வந்து கட்டாயிரம் டக்குன்னு. அதனால அது ஒரு ரிச்சுவல் மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. கேம் கண்டென்ட்லாம் வேற மாதிரி இருக்கு, தரமா இருக்குது. இன்னைக்கு தான் ஜோக்கர் ஆயிட்டான். சிரிப்பு தான் உங்களை பார்த்தா வருது, உங்களை பேசினாலே சிரிப்பு வருது, பார்த்தாலே ஜோக்கர் நீங்களா. அடுத்தா பார்க்க போறது ரெசிடென்ட் ஈவில். சிண்டிகேட் இதெல்லாம் விரல்லாம் கட்டா இருக்காங்க நினைக்கிறேன். ஐகானிக்கா பல வெப்பன்கள் இருக்கும். இந்த ஈகிள் போட்டு புல்லட்லாம் வைப்பானுங்க, இந்த பிஸ்டல், அப்புறம் வந்து ஷாட் கன்னு, அப்புறம் வந்து ராக்கெட் லான்ச்சர் ஏதோ 30,000 அங்க இருந்து ஆடாவாங்க மணி நினைக்கிறேன். 3000 ஏதோ ஒரு மணி எவ்வளவு போட்டுருப்பாங்க. அவங்க கரன்சி ஏதோ ஐல ஸ்டார்ட் ஆகும். அந்த ராக்கெட் லான்ச்சர் பிடிச்சி டம்முன்னு காலி பண்ணினா வில்ல காலி பண்ணிருப்பா. அப்படி அதுதான் காமன்னா நம்ம கிட்ட ஆளே ராக்கெட் லான்ச்சர் இருக்கும். அப்படி இருந்தேலாம் காலியாக மாட்டான். அதப்படியே அவ கிட்ட இருந்து வாங்கி சோ அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கும். பட் இதெல்லாம் விட பயங்கர ஐகானிக்கான ஒரு வெப்பன் ஒரு திங் அப்படின்னா அது ஹீரோ யூஸ் பண்ற வெப்பன் கிடையாது, அது வில்லன் யூஸ் பண்ற வெப்பன். செயின்சா. அச்சச்சோ அவரா
ரெசிடென்ட் கேம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாங்கலாம். ராக்கெட் லான்ச்சர் அன்லிமிட்டடா ஷூட் பண்றது, ஒரு கன்னு அன்லிமிட்டடா ஷூட் பண்றதெல்லாம் வாங்கலாம். ரைஃபிள் மாதிரி அன்லிமிட்டடா ஷூட் பண்ணலாம். ரைஃபிளா அசால்ட் ரைஃபிள் தான் நினைக்கிறேன். சலசலன்னு அடிச்சிட்டு இருக்கும்ல, போட்டு போயிடலாம். பாருங்க தள்ள மூஞ்சி மூடிக்கிட்டு கண்ணு மட்டும் வச்சுக்கிட்டு குத்தியான நைஃப் வச்சுக்கிட்டு பிளாக் பண்றாரு பாருங்களேன். பயங்கரமா இருக்கும். ஏன்னா மத்த சுருவான குத்துவானுங்க, இதுகிட்ட நீ மாட்டிக்கிட்டனால தலை விட்டுரும். அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். சோ அந்த அளவுக்கு ஐகானிக்கான தான் செயின்சா. அவன மட்டும் பயந்து ஓடுற ஒரு கேரக்டர்ல இவன் வருவான். செயின்சா மேன். நீங்க வில்லேஜுக்கு போகும்போதே அவன் இருப்பான். அவனை கஷ்டப்பட்டு டேக்கிள் பண்ணி அவனை சாவடிச்சிருவீங்க. எஃபா சத்தானான்ற மாதிரி இருக்கும். அது மாரி பண்ணீங்க பண்ணா அந்த மைனிங்மே நல்லா இருக்கும். அந்த இடத்துக்கு போனா அதே மாதிரி 2 பொம்பளைங்க வருவாங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்குள்ள போதும் இடம். டேய் என்னடா இது அப்படின்ற மாதிரி. பட் விஆர்ல ஈஸியா இருந்துச்சு. ஒரிஜினல் கேம்ல செம்ம கடுப்பா இருக்கும், செம்ம வெறுப்பா இருக்கும். அதுலயே வந்து உள்ளுரி மாதிரி பேய் ஒன்று இருக்கும். சக் சக் வெட்டிக்கிட்டு உள்ளுரி மாதிரி கீழே கத்தி வச்சுக்கிட்டு அதுகிட்ட கூட போய் லைஃப் காலியா செத்து போயிருவேன். இவனுங்கிட்ட லைஃப் ஃபுல்லாவே இருந்தாலுமே மாட்டினா தலை விட்டுரும். அந்த அளவுக்கு டைம் ஆனாம சின்ன வயசுல கனவு வரும். ஐயோ தத்தரா மாதிரி அப்பெல்லாம் கனவு வரும். இதுக்கெல்லாம் காரணம்னா இந்த செயின்சா மேன். ஸோ வந்து யாரெல்லாம் பயப்பட்டீங்க, யாரெல்லாம் அது பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னா காமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி லைக் பண்ணுங்க. வீடியோ கேம்ஸ்ல ஐகானிக் திங்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி இருப்போம் இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது வீடியோ போடணும்னா காமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதை பத்தி நான் போடுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ சொன்ன ஐகானிக் திங்ல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்ற கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. இது தாண்டி வர இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இது நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பா பார்ட் 2 போடுறேன். அந்த பார்ட்ல வந்து விட்டு பண்ண சொல்றேன். சும்மா போறீங்க, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். போடுறேன். பாய். பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா காமிச்சாரா, அதுல வந்துட்டு அது ஐகானிக் அப்படின்னா அந்த ஒரு இதுதான் டேகர் தான். அந்த டைம் ரிவர்ஸ் பண்றது அண்ட் ஸ்லோமோ பண்றது அந்த ஒரு டேகர். அதுக்கப்புறம் நீங்க பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா வாரியர் 23 செகண்ட் பார்ட் இருக்குல்ல, அந்த கேம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஒவ்வொரு ஸ்வாடா நம்ம கிடச்சிட்டே வரும். ஸ்டார்டிங்ல வந்து ஈகிள் ஸ்வாடுன்னு ஒன்று வச்சிருப்பாரு, அவர் நார்மலாக வச்சிருக்காரு டிஃபால்ட்டாக. அதுக்கப்புறம் நம்ம இழந்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு போன் ஒன்று வச்சு அடிச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பைடர் ஸ்வாடு, செர்பன் ஸ்வாடு, லயன் ஸ்வாடு, லாஸ்ட்டாக வந்து ஸ்கார்பியன் ஸ்வாடு. அதுக்கு லாஸ்ட் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு இதெல்லாம் அந்த நம்ம வாட்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெல்த் அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துனா ஒரு 9 பிளேசஸ்க்கு போயிட்டு நம்ம சீக்ரெட் லொகேஷன்ஸ் அதெல்லாம் போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம ஹெல்த் வந்து ஃபுல்லாயிரும். அப்போ ஒரு ஸ்வாடு கிடைக்கும். நம்ம மெயின் அந்த டைம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும்ல, அந்த சாண்ட் ஒன்று இதாகிட்டு இருக்கும்ல, அந்த நம்ம காலக்கடிகாரம்ன்ற மாதிரி ஒன்று இருக்கும்ல, மணல் அதை யூஸ் பண்ணி பண்ணுறது. அந்த இடத்துக்கு போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு ஸ்வாடு கிடைக்கும், வாட்டர் ஸ்வாட்னு சொல்லி. அது நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டாக வேற ஒரு எண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். தஹாக் வருவான்ல, அவனை நீங்கள் போட்டு தள்ளிடலாம். ஏன்னா வாட்டரில் வந்துட்டு கிராஸ் பண்ண மாட்டான்ல. நீங்கள் அவன் வந்து உங்களை சேஸ் பண்ணும்போதே நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. வாட்டர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே டக்குன்னு கட் ஆஃப் ஆகிட்டு போயிடுவான், ஜம்ப் பண்ணியாச்சும் ஓடி போயிடுவான். நம்ம வந்து தப்பிச்சிடலாம். அப்போதைக்கு நம்ம தப்பிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் அவன் நம்மளை சேஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம அப்படி தான் தப்பிச்சுட்டு வருவோம். ஸோ நமக்கு அந்த வாட்டர் ஸ்பாட் கிடைக்கும்போது அவனை நம்ம கொண்டுட்டு அது ஒரு எண்டிங் வரும். அந்த ஒரு எண்டிங்கில் நம்ம சண்டை போடுவோம்ல, கலீனாவா, அவங்க நம்மளும் சேர்ந்து போகிற மாதிரி ஒரு இது வந்துடும். நம்ம ஒரு எண்டிங்கில் வந்து நம்ம அவங்கள கொல்லுவோம், இன்னொரு எண்டிங்கில் வந்து தஹாக்காவை கொண்டுட்டு அவங்க நம்மளும் சேர்ந்து போவோம். அப்போ தான் தேர்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆகும். பாபிலோனுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அந்த இடம் பேர் பாபிலோன் தான் நினைக்கிறேன். தேர்ட் பார்ட் இன்னுமே ரொம்ப பிடிக்கும். அது வந்து சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக, இது வந்து ஃபுல்லாக பேலஸு ஒன்றும் சரி, சான்ஸ் ஆஃப் டைமும் சரி, வாரியர் வித்தும் சரி, ஃபுல்லாக பேலஸ்குள்ளேயே நம்ம சுற்றிட்டு இருப்போமா. இது வந்து நல்லா சிட்டிக்குள்ளே வர்றது இன்னுமே சூப்பராக இருக்கும். பிரைட்டாக தான் மோஸ்ட்லி இருக்குமே. இது வந்து டார்க் அந்த மாதிரியான ஒரு தீமில் இருக்கும். இது வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் தேர்ட் பார்ட். அதனால் எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஃபர்கடன் சான்ஸ் அது கம்ப்ளீட்டாக வேற ஒரு இது மாதிரி இருக்கும். ஆனால் அதுவுமே ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக இருக்கும். அதில் வந்து எனிமீஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டன்ற மாதிரிலாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் எனக்கு எனிமீஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க. சின்ன சின்ன எனிமீஸ் கூட ரொம்ப அடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நான். இன்னும் ஒரு தடவை தான் நான் விளாண்டுருக்கேன். மற்ற கேம்ஸ்லாம் செகண்ட் பார்ட்டும் சரி, தேர்ட் பார்ட்லாம் சரி, நிறையா தடவை விளாண்டுருக்கேன். 5-6 தடவைக்கு மேலே விளாண்டுருப்பேன். ஃபர்கடன் சான்ஸுமே ஒரு 3-4 தடவை விளாண்டுருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் 2009 10 ஒரு கேம் வந்துச்சு. சம்மந்தமே இல்லாத ஒரு ஆர்ட் ஸ்டைலில் இருக்கும். இந்த கேம்ஸ்க்கு எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்கும். அது நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. பட் அதுவுமே ஒரு நல்ல கேம் தான். அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதில் ரிவர்ஸ் பண்ணுறதுலாம் அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது. கரெக்டாக ரிவர்ஸ் பண்ணுறது இப்போ தான் ஞாபகம் வருது. ஸ்லோமோவும் கிடையாது, ரிவர்ஸும் கிடையாது நினைக்கிறேன். அந்த இதே அந்த டயக்ராம் நம்மகிட்ட இருக்காது. என்ன கரெக்டாக சரி ஞாபகம் இல்லை. ஏன்னா நம்ம எங்கேயும் சாக போனோம்னு வச்சுக்கோங்களேன், குதிச்சு எங்கேயாச்சும் சாக போகிறோம் அப்படின்னா நம்ம கூட ஒரு லேடி ஒருத்தவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம டக்குன்னு தூக்கி விட்டுருவாங்க. எனிமி நம்மளை கொண்டாதான் நம்ம சாவோம்னு நினைக்கிறேன். மற்றபடி நம்ம ஏதாவது ஜம்ப் பண்ணி ஏதாவது விழுகிறது அப்படிலாம் எதுவுமே சாகவே மாட்டோம். அது ஒரு சில பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா பற்றி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கல. சில தான் அவர் காமிச்ச நிறையா
வெப்பன்ஸ் அப்புறம் முக்கியமான ஐகானிக் திங்ஸ்லாம் மறக்க முடியாதான். நிறைய கேம்ஸில் அந்த மாதிரிலாம் இருக்குது. இனிமேல் பார்ட் 2 பார்ட் 3லாம் எவ்வளோ போடலாம் இப்படி இந்த டாப்பிக்கில் எடுத்துட்டோம்னா. காட் ஆஃப் வார்லேயே என்ன சொல்கிறோம், வெப்பன்ஸ்னா பிளேட்ஸ் ஆஃப் கேவ்ஸை தவிர அதுதான் ரொம்ப ஐகானிக்கானது. அதுக்கப்புறம் பிளேட் ஆஃப் ஒலிம்பஸ் சொல்லலாம். மற்றபடி எல்லா வெப்பன்ஸுமே டக்கு டக்குன்னு மாறிட்டே தான் இருக்கும். இது ரெண்டும் தான் கடைசி வரைக்குமே வந்துட்டு இருக்கும். அப்புறம் கோல்டன் பிளேட்ஸ்லாம் கூட வரும் செகண்ட் பார்ட்டில். ஃபர்ஸ்ட் பார்ட் எண்டிங்லேருந்து கிடைக்கும், அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணுறோம், அது அப்படியே இதாகிடும். அது எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அது என்ன கோல்டு கலர் இருக்க மறுபடியும் 2 பிளேடு தான் இருக்கா பிளேட்ஸ் ஆஃப், அந்த பிளேட்ஸ்ன்ற எடுத்துக்கிட்டோம்னா பிளேட்ஸ் ஆஃப் கேஸ் அண்ட் பிளேட்ஸ் ஆஃப் எக்ஸைல் அக்தினா கொடுப்பாங்க. அது கோல்டன் பிளேடு, அது வேறையா என்னன்னு தெரில, அது யார் கொடுப்பா சரி ஞாபகம். நான் சொல்லுவேன் காட் ஆஃப் வார்லாம் ரீமேக் பண்ணால் பயங்கரமாக கல்லா கட்டலாம். அது பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா பழைய கேம்ஸ்லாம் ரீமேக் பண்ணால் அதான் ரீமேக் தான் வந்துட்டு இருக்கு. சான்ஸ் ஆஃப் டைம் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. காட் ஆஃப் வார்லாம் 1, 2, கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா, செயின் ஆஃப் ஒலிம்பஸ் இதெல்லாம் ரீமேக் பண்ணால் பயங்கரமாக கல்லா கட்டலாம். ஸோ அவுட் ஆஃப் த டாபிக்லாம் நிறைய பேசுகிற மாதிரி இருக்குது. ஓகே, மிஸ்டர் கேகே ஜிஎன்எஸ் சேனல்லேருந்து இந்த வீடியோ மோஸ்ட் பாப்புலர் ஐகானிக் திங்ஸ் இன் கேம்ஸ், வீடியோ கேம்ஸ் நல்லா இருக்குது, வேறு லெவலாக இருந்துச்சு. பார்ட் 2 போட்டாலும் அதுவுமே நம்ம ரியாக்ட் பண்ணலாம் சீக்கிரம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். ஃபார் மோர் எக்ஸிட்டிங் ஆர்டர் ஃப்ரம் வரன்.